உங்களுக்காகவே பூத்தி ஸ்வர்ண மஹாலின் ஸ்ரீனிவாச கல்யாண கலெக்ஷன்ஸ். பூத்தி ஸ்வர்ண மஹால் இது பரிபூரணத்தின் அடையாளம். It takes passion, vision and courage to build a legacy. Casa Grande, transforming lives. வரன் தேடுறது கடையில் போய் பொருள் வாங்குற மாதிரி கிடையாதுங்க. பொண்ணும் பையனோட எக்ஸ்பெக்டேஷனை புரிஞ்சிக்கவே முடியல. அதுக்காகத்தான் என் தலைமையில் இயங்குகிற எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனியில் பதிவு பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல வரன் கட்டாயமாக அமையும். ஆனந்த அனுபவம் அரோமானே. அனைவருக்கும் கல்யாண மாலையின் பணிவன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கல்யாண மாலை 26வது ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கல்யாண மாலை கடந்த 25 ஆண்டுகளாக என்னென்ன செய்தது? ஒரு சின்ன பார்வை. 2000வது ஆண்டு சன் டிவியில் ஒரு நிகழ்ச்சியாக தொடங்கியது. இந்த கான்செப்ட் உருவாகி 26 ஆண்டுகள் ஆகின்றன. சின்ன திரையில் வரன் அறிமுகம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை நாங்கள் உருவாக்கி நட்ராஜன் சார்ட்ட சொல்லி ஒப்புதல் வாங்கி இந்த நிகழ்ச்சியை செய்ய ஆரம்பித்த பொழுது எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் இருந்தது, ஒரு நல்ல நிகழ்ச்சி பண்ணணும். நாம் பண்ணுற நிகழ்ச்சியின் மூலமாக மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும், புதுசாக இருக்கணும். ஏன்னா அன்றைக்கெல்லாம் ரியாலிட்டி ஷோ அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பெல்லிங்கை கூட யோசிக்கிற லெவலில் தான் நாம் எல்லோரும் இருந்தோம். அப்போ முதல் ரியாலிட்டி ஷோ கல்யாண மாலை தான். சூரியனை பற்றி சொல்லும்பொழுது சொல்லுவாங்க, உலகத்தின் பழமையானது சூரியன், புதுமையானதும் சூரியன் தான். பழைய பொருள் சூரியன், தினம் உதிக்கும் சூரியன் புதுசு. அது மாதிரி தான் கல்யாண மாலை பழைய நிகழ்ச்சி, வாரந்தோறும் புத்தம் புது கருத்துக்களை உருவாக்கி வரும் புது நிகழ்ச்சி. வெட்டிங் அண்ட் பியாண்ட் அப்படின்னுடைய மாற்று உருவம் தான் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா. அதற்கு காரணமும் திரு மோகன் அவர்கள் தான். கல்யாண மாலை வரன் தேடுவோருக்கான நிகழ்ச்சி, அதில் நீங்கள் தமிழை இணைச்சிங்க, அது வரைக்கும் ஓகே. அதுக்காக ஷாப்பிங் கொண்டு வரேன், என்டர்டெயின்மெண்ட் கொண்டு வரேன்னு போகாதீங்க. மேட்ரிமோனியல் அலையன்ஸ் சீக்கர்ஸ் தான் இந்த நிகழ்ச்சி மிக முக்கியமாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா அப்படிங்கிற ஒரு நாமகரணத்தை சூட்டி இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. 1,00,000 வரன்களை ஆன்லைனில் புதுசாக கொண்டு வந்திருக்கோம். கல்யாண மாலையில் 1,00,000 பெரிய நம்பரா? 6 லட்சம் கல்யாணம் இருக்குங்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 லட்சம் வரன்கள் இருக்காங்க. அப்போ மோகன் சார் என்ன சொன்னார்னா, அக்ரெசிவாக ஒர்க் பண்ணுங்க அப்படின்னார். அதனால்தான் 100 நாட்களில் 1,00,000 வரன்கள் அப்படிங்கிறத டார்கெட்டாக வச்சுட்டு அதற்கான வேலைகளில் இறங்கி இன்றைக்கு 55 நாட்கள் ஆகின்றது. 58,000 வரன்களை உள்ளே கொண்டு வந்தோம். அந்த 58,000 வரன்களிலிருந்து 10,000 வரன்கள் உள்ளே வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணி நேற்றைக்கும் இன்றைக்கும் நோ எக்ஸாஜரேஷன். கல்யாண மாலையில் பட்டிமன்றங்களில் தான் இடம் இல்லாமல் அப்படியே வழியும். அது மாதிரி கம்யூனிட்டி மீட்டில் அப்படியே நெருங்கி வழியும் கூட்டத்தோடு நாங்கள் செய்தோம் என்றால் பெற்றோர்கள் வரன் தேடுவது குறைந்து விட்டது அப்படின்னு இன்றைக்கி எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. கல்யாண மாலைக்கு வந்து பார்த்தால் தெரியும் இன்றைக்கு பிள்ளைகள் பெற்றோரிடம் எத்தனை ஒப்படைத்திருக்கிறார்கள் என்பதை கல்யாண மாலையின் கம்யூனிட்டி மீட் தான் சாட்சி, பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா தான் சாட்சி. அந்த வகையில் பர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழா மிகச்சிறப்பாக நடந்தேறி கொண்டிருக்கின்றது. சன் டிவியில் 26 ஆண்டுகள் தொடர்ந்து பயணம்.
பல நாடுகளில் படப்பிடிப்பு நடத்தி இருக்கிறோம். 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட வரன்கள் நம்மிடம் பதிவு செய்திருக்கிறார்கள். 6,60,000 திருமணங்கள் கல்யாண மாலை மூலமாக நிச்சயமாகி நடந்தேறி இருக்கின்றது. இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியில் நின்று கொண்டிருக்கின்றோம். இங்கே நிற்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஒரு காலத்தில் எக்ஸிபிஷன் அப்படின்னு சொன்னால், சென்னை ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொன்னால் நான் வரத்துக்கு கூட யோசிப்பேங்க. உண்மை இது. இவ்வளோ பெரிய இடத்துல போய் நாம் என்ன பண்ண போகிறோம், அங்கே போய் நாம் பார்த்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இறைவனது அருள், கல்யாண மாலை திரு மோகன் அவர்களினுடைய அணுகுமுறை, கல்யாண மாலையில் எங்களோடு பணிபுரியும் இத்தனை உறுப்பினர்கள் அவர்கள் தங்கள் குடும்பமாக எடுத்துக்கொண்ட கல்யாண மாலை, எங்கள் குடும்ப உறுப்பினர் எங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் அவர்கள் எங்கள் மீது காட்டும் பரிவும், இது எல்லாவற்றையும் தாண்டி வரன் தேடும் பெற்றோர்கள் கல்யாண மாலை மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை, உலகெங்கும் வாழும் தமிழர்கள் கல்யாண மாலையை தங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக பாராட்டும் அந்த பாங்கு, உலகெங்கும் வாழும் தமிழ் அமைப்புகள் கல்யாண மாலையை தங்கள் வீட்டு நிகழ்ச்சியாக எல்லா நாடுகளிலும் நடத்துவது, இது எல்லாமாக சேர்ந்து தான் இன்றைக்கி சென்னை ட்ரேட் சென்டரில் 1,00,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்து ஒரு மேட்ரிமோனி நிகழ்ச்சியை நடத்த முடிகின்றது. அதற்கு இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, கல்யாண மாலை பட்டிமன்றத்திற்கு என்று அற்புதமான பார்வையாளர்கள் உண்டு. ஆனால் திரு மோகன் அவர்களும் நானும் பேசும்பொழுது சில டாபிக்ஸு, சில விஷயங்கள் எத்திக்கல் வேல்யூஸ், அந்த வேல்யூவை மாற்றி நாம் பண்ணுறது நியாயமா அப்படின்னு யோசித்த பொழுது தான் சில விஷயங்களுக்கு விவாதமே கூடாது, அதை அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சில விஷயங்களை நாம் யோசித்தோம் என்றால் அதற்கு பேச்சரங்கம் தான் சரி. பேச்சரங்கத்திற்கு அந்த டாப்பிக்கு யார் எக்ஸ்பர்ட்ஸோ அவர்களை கூப்பிட்டு பேச வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணதன் விளைவுதான் இன்றைக்கு பேச்சரங்கங்கள் இத்தனை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அமெரிக்கா மாதிரி நாடுகளுக்கு போகும்போது, லாஸ்ட் இயர் நாங்கள் போன போது கூட உண்மையிலேயே அந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப தேவை, எங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கே ஆள் இல்லை அப்படின்னு யோசிக்கிற நாடுகளில் கூட கல்யாண மாலை பட்டிமன்றம் ஓகே, ஆனால் பேச்சரங்கம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கு பேச்சரங்கம் தமிழ் கூறும் நல்லுலகில் ஒரு நல்ல நிகழ்ச்சியாக சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் மிகச்சிறந்த பேச்சாளர்கள் மேடைகளை அலங்கரிப்புதான். அந்த வகையில் இன்றைக்கு வந்திருக்கும் தலை சிறந்த பேச்சாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இப்பொழுது நாம் பேச்சரங்கத்திற்குள் செல்கின்றோம். காலம் மாறலாம், ஆனா கல்யாண பட்டுனா அது போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு தான். போத்தீஸ் சாமுத்ரிகா பட்டு. சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பார்த்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கம். கல்யாண மாலையின் பட்டிமன்றமும் சரி, பேச்சரங்கமும் சரி, அன்றைக்கு சமூகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அல்லது குடும்பத்திற்குள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது அதை வைத்து தான் அந்த டாப்பிக்கே உருவாகும். எங்களை தெரியாமே அப்படி தான் உருவாகும். நாங்கள் அதை யோசித்து இப்படி தான் ஒரு டாபிக் கொடுக்கணும்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் அது பதியும். அந்த மாதிரி சமீப காலங்களாக நடைபெறும் சில விஷயங்களை பார்க்கும் பொழுது எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நாங்கள் யோசித்த பொழுது, நம்மை நாம் பத்திரமாக பார்த்துக்கணும். நம்முடைய நகைகளை பூட்டி வைப்பது, நம்முடைய பணத்தை பூட்டி வைப்பது, வீட்டுக்கு இன்சூரன்ஸ் செய்வது, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமான இந்த நம்முடைய உடலை மிக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டிய காலத்தில், கட்டாயத்தில் நாம் அனைவரும் இருக்கின்றோம். அதனால் இதுதான் டாபிக் அப்படின்னு அனானிமஸ்லி டிசைடட்னுவாங்கல்ல, அது மாதிரி எந்த விதமான மறுப்பும் இல்லாமல் நாங்கள் அந்த பத்திரமா பார்த்துக்குங்கிற டாப்பிக்கை டிசைட் பண்ணோம். அந்த பத்திரமா பார்த்துக்குங்கிற டாப்பிக்கை டிசைட் பண்ணும் பொழுதே டேக்லைன் உடனே விழுந்துரும். ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி அப்படின்னு அந்த டேக்லைன் விழுந்தது. அப்புறம் தான் நான் யோசித்து பார்த்தேன், மந்திர மொழி என்று நாம் எதுக்கு நம்ம அப்படி யோசித்தோம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம். மந்திரங்கிறத நாம் எதை சொல்லுவோம்? நம்ம செய்யக்கூடிய இறைவனை நோக்கி நாம் செய்யக்கூடிய தோத்திரங்களை தான் மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இவ பேச்சுக்கு மறுபேச்சே இல்லை, இவங்க பேச்சு வேதம் சொன்னது அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அந்த வேதத்தினுடைய மொழி தான் மந்திர மொழி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மந்திரங்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம். எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், எல்லாருமே படிச்சுருப்போம் அதை பற்றி. அந்த மாதிரியான அந்த மந்திரங்கள், அந்த வேதங்கள்லாம் உருவாகி 21,000 ஆண்டுகள் ஆகின்றனவாம். ஆனால் அந்த 21,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து அந்த வேத மொழிகளை, அந்த மந்திரத்தை எழுதி வைத்தார்களா என்று கேட்டால் கிடையவே கிடையாது. அதனை கடத்தி கொண்டு வந்தார்கள். அப்படியே ஜெனரேஷனாக
அப்படியே குரு சிஷ்ய பாவத்தில் அவங்க அப்படியே கடத்திட்டு போவாங்க. இப்போ நாங்கள் சமீபத்தில் நாங்கள் எல்லோரும் குடும்பமாக வாரணாசி சென்றோம். வாரணாசிக்கு போயிட்டு நாங்கள் எங்களோட ரிச்சுவல்ஸ்லாம் எங்களுடைய மூதாதையர்களுக்கு நாங்கள் செய்யும் பொழுது அந்த வேத விற்பன்னர், அவர் வீட்டில் தான் நாங்கள் அந்த எல்லாத்தையும் செஞ்சோம். அந்த வேத விற்பன்னர் ஒரு மந்திரத்தை சொன்னார். ஒரு 15 நிமிடம் அந்த வேதம் அதை சொன்னார். அதனுடைய ஒரே ஒரு வரியை அவர் படிப்பதற்கு அவருக்கு 1 மாத காலம் ஆகுமாம், அதை மனப்பாடம் செய்வதற்கு. அந்த கணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கணத்தை மனப்பாடம் செய்து சொல்பவர்கள் தான் கணபாடிகள் அப்படின்னு அவங்களுக்கு பேர். அந்த மாதிரியான அந்த மந்திரம்ங்கிறது அப்படி கடத்தப்பட்டது. எத்தனையோ ஆண்டுகளாக கடத்தப்பட்டது தான் மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி 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 அடுத்த தலைமுறைக்கு கொடுத்து கொடுத்து அந்த மந்திரம் அப்படியே வந்தது. அப்படித்தான் நம்முடைய உடம்பையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை நம்முடைய முன்னோர்கள் அவ்வப்போது சொல்லி, நம்ம பாட்டி தாத்தா, குழு தாத்தா பாட்டி, நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகத்தில் இருக்கும் இல்லையா? அவங்க ஒரு வாழ்க்கை முறை வாழ்ந்தார்கள். அவங்களுடைய வாழ்க்கை முறையில் 80 வயசு 90 வயசு அந்த மாதிரி அவங்க வாழ்ந்த பொழுது அவங்க வாழ்க்கைக்குன்னு சில நெறிமுறைகளை வச்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி நான் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், இப்படின்னா அப்படி இருக்கணும், இதை சாப்பிட்டா அதை அதோட சாப்பிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கிற காலகட்டத்தில் பிரசவம் ஆச்சுன்னா இப்படி தான் உணவு அருந்தணும், இது மாதிரி நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு புரியாத சயின்ஸில், அதாவது புரிந்து கொண்டவர்கள் பேசி கேட்டால் சரி, நமக்கு அறகுறையாக புரிகிற விஷயத்தை வச்சுண்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லை, எப்படி வேணால் இருக்கலாம், எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் பகவான் பார்த்துப்போம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அந்த பகவானுக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் நம்ம பார்த்துக்கிறத தவிர யார் சின்சியராக இருக்காங்களோ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு போயிடுவார். அதனால தான் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இதை இவர்கள் பேசினால் மிகச்சரியாக இருக்கும் என்று நாங்கள் யோசித்தோம். அந்த வகையில் இந்த 4 டாக்டர்ஸ், இவர்கள் 4 பேருமே மிகச்சிறந்த அறிஞர்கள். ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் ஒளியேற்றி வைத்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மிகப்பெரிய டாக்டர்ஸ். டாக்டர் அருண் நம்முடைய முதல் பேச்சாளராக வருகின்றார். யூராலஜிஸ்ட். அவரை பற்றி நாங்கள் சொல்லணும் அப்படின்னா, யூராலஜிஸ்ட்னால் உங்களுக்கு தெரியும், சிறுநீரகம் அப்படிங்கிறது தான் நமக்கு மிக 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 முக்கியமான உறுப்பு. கடவுள் 2 கண் கொடுத்தார், 2 கை கொடுத்தார், 2 கால் கொடுத்தார். இதெல்லாம் வெளியில் தெரிகிற உறுப்பு. தெரியாத உறுப்பு எல்லாமே ஒன்று தான். எல்லா உறுப்புகளும் ஒன்று தான் கொடுத்தார். ஆனால் கிட்னியை மட்டும் எதுக்கு 2 கொடுத்தாருன்னா, ஒரு ஸ்டெப்னி இருந்தே ஆகணும். ஆனால் நாம் என்ன பண்ணோன்னா, நம்முடைய உணவு பழக்கங்களால், நம்முடைய வேண்டாத பழக்க வழக்கங்களால், நம்முடைய தேவையில்லாத விஷயங்களால் 2ஐயும் கெடுத்துன்ட்டு அவர்கிட்ட போய் நிற்கிறோம். இப்போ அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னா, முதல்ல எப்படி கெடுத்துக்காமல் பார்த்துக்கிறது, ஆனால் நம்மளை தாண்டி ஏதோ ஒரு விதத்தில் அது கெட்டு போயிடுது அப்படின்னா அதுலேருந்து எப்படி நாம் மீண்டு வருது, இதை பற்றித்தான் டாக்டர் அருண் அவர்கள் பேச இருக்கின்றார்கள். சென்னை பெர்ஃபெக்ட் மேட்ச் திருவிழாவில் பிரபல மருத்துவர்கள் பங்கேற்ற பத்திரமா பார்த்துக்கங்க, ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மந்திர மொழி பேச்சரங்கத்தில் யூராலஜிஸ்ட் டாக்டர் அருண்குமார் பேச வருகிறார் அடுத்த வாரம். அப்போ கிட்னியை பற்றி நாங்கள் பேசலாம், அப்போ யார் தான் பேசுறது? இந்த உடம்பு என்ற கூட்டுக்குள் சேரும் அழுக்குகளை தினமும் சுத்தம் செய்யும் ஒரு மெகா ஃபில்டர். இரவு பகலாக 24 மணி நேரமும் வேலை செய்து நம்மளது குப்பைகளை அகற்றும் ஒரு தூய்மை பணியாளர்னு தான் சொல்கிறோம். சன் டிவி கல்யாண மாலையின் அடுத்த படப்பிடிப்பு மே 10ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதுரை தல்லாக்குளம் ராஜா முத்தையா மன்றத்தில் காலை 9 மணி முதல் சன் டிவி கல்யாண மாலை வரன் அறிமுக நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. மேலும் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான தனிப்பட்ட சந்திப்பு மாலை 3:30 மணிக்கு அந்தந்த துறையில் சாதித்தவர்கள் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளும் அற்புதமான சன் டிவி கல்யாண மாலை பேச்சரங்கம். தொடர்ந்து மாலை 5:30 மணிக்கு திருமதி பாரதி பாஸ்கர் நடுவராக பொறுப்பேற்க மிகச்சிறந்த பேச்சாளர்கள் பங்கேற்கும் கலகலப்பான சன் டிவி கல்யாண மாலை பட்டிமன்றம். மேலும் விவரங்களுக்கு 9840891300 அல்லது 9840891500. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kalyanamaalai.com.
எங்க சூப்பர் ஸ்டாரோட ஸ்டார் பச்சையப்பா பிரைஸ். எங்க வீட்டு 5 ஸ்டார்ஸோட 5 ஸ்டார்ஸ் பச்சையப்பா சில்க்ஸ். எப்படி சூப்பர்னா?